என்று தெரிவிக்கின்றீர்கள் அண்ணா. தாய் தந்தை பிரிந்து வந்தோம், அது கூட எனக்கு மனதில் படவில்லை. நாட்டு மக்களை பிரிந்து வந்தோம் அல்லவா, அது கூட என்னுடைய மனதிலே இல்லை அண்ணா. நம்மளைவே நம்பி அண்ணனே தஞ்சம் என்று தங்களுக்கு பின்புதாக வந்து கொண்டிருந்தார்களே, அண்ணன் செல்லக்கூடிய வழியே தாயும் தந்தையும் அவரே என்று நினைத்து வந்து கொண்டிருந்தார்களே. தேவி துரோபதா அவளும் இறந்து விட்டாள். நம்மளுடைய தம்பி சகாதேவனும் நம்மளை விட்டு பிரிந்தான். இப்பொழுது நம்மளுடைய சகாதேவனும் நம்மளை விட்டு பிரிந்து விட்டான் அல்லவா தம்பி? இல்லை, நம்மளை நம்பி வந்தவர்கள் அந்த மாமனை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பார்க்க முடியாமல் போய்விட்டதே என்று என்னுடைய மனதிலே ஒரு இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். அதுதான் அப்படி வந்து கொண்டிருந்தேன். கவலை வேண்டாம், இருந்தாலும் வெகு தூரமாக வந்து விட்டோம் அல்லவா? இதோ இந்த வனமாகப்பட்டது என்ன வனம் அண்ணா? இதுதான் தெய்வ கன்னிமார்கள் வனம். அதை தாண்டி வந்து விட்டோம். அடுத்த வனம் சொல்கிறேன். ஏனென்றால் இந்த வனத்தில் உள்ள மரங்களை பார்த்து கொண்டு செல்ல வேண்டும். அப்படி சென்றால் அண்ணா புதிதாக தெரிகிறதே, அதுவும் அங்க புளிய மரமாக இருக்கிறது அல்லவா? அந்த புளிய மரம் எப்படி இருந்தான், எந்த ஜென்மத்தில் எப்படி இருந்தவன் இப்படி புளிய மரமாக இருக்கிறான்? சொல்கிறேன் அப்பா, சொல்கிறேன், கலக்க வேண்டாம். விந்தத்திரு சாவாயில் நிற்பெல்லோர் சந்தாமில் போல் அண்ணா, மாமரம், வாழைமரம், தென்னை மரம், பலாமரம் என்று சொல்லப்பட்ட நல்ல மரங்களாக பிறந்திருக்கின்றார்கள். பூலோகத்தில் எப்படி மக்களுக்கு நன்மை செய்து வந்தார்களோ அதுபோல் இந்த வனத்தில் வந்து நல்ல மரங்களாக பிறந்து நல்ல பழங்களை கொடுத்து இருக்கின்றார்கள். இந்த புளிய மரம் என்ன செய்தான்? இந்த புளிய மரம் என்பதை அன்னவன் பூலோகத்தில் வாழும் பொழுது நல்லவர்களை காப்பாற்றி கெட்டவனுக்கு அன்னவனே தண்டனை கொடுத்தவன். அப்பேற்பட்டவன் தான் இந்த வனத்தில் வந்து புளிய மரமாக பிறந்திருக்கின்றான். அப்படி என்றால் அது தெரிகிறது பார்த்தீர்களா? ஒரு இழந்த மரம் அவன் என்னவாக பிறந்திருந்தான் சொல்கிறேன். அடுக்குப்பான் அங்கோடு பார் அச்சேகன் கேயம் மாட்டான். அடுக்குப்பான் அங்கோடு பார் அச்சாரத்தில் இருப்பதா அடுக்கும் பழங்கோடுக்கும் இழந்த மரங்களை பார். ஆனா அடுக்குப்பான் அங்கோடு பார் அந்த மரத்தினை பார். தம்பி, இந்த இழந்த மரமாக பிறந்தவன் பூலோகத்தில் வாழும் பொழுது கட்டுக்கட்டாக பணம் வைத்திருந்தான், அடுக்கடுக்காகவும் பணம் வைத்திருந்தான். அண்ணவனோ ஏழை மக்கள் அந்த பணத்தை கேட்டால் அள்ளி கொடுப்பதில்லை. அடிப்பவரை கண்டால் உதைப்பவரை கண்டால் தான் அந்த பணத்தை அள்ளி கொடுப்பான். அப்பேற்பட்ட பாவிதான் இந்த மரத்தில் வந்து இழந்த மரமாக பிறந்திருக்கின்றான். ஆனால் இழந்த மரத்தில் அழகுள்ள கடைகள் இருக்கிறது. அது கைகளால் வறுக்க முடியாது, கல்லால் அடித்து தான் சுவைக்கின்றார்கள். ஏனென்றால் ஏழை மக்களுக்கு தானம் தர்மம் செய்யாமல் அடிப்பவரை கண்டுதான் அந்த பணத்தை கொடுத்தான். அதனால தான் இந்த வனத்தில் வந்து கல்லடி பட்டி நிற்கின்றான், வேறு ஒன்றும் இல்லை. ஆகட்டும் அண்ணா, ஏதோ பார்த்தீர்களா?
அதோ பார்த்தீங்களா எட்டி மரம், அந்த எட்டி மரமாகப்பட்டது ஜென்மத்தில் என்னவாக பிறந்திருந்தான் சொல்கிறேன். மாவில் உயர்ந்தவானோ மல்லிகை பூத்தவானோ, வானில் உயர்ந்தவரோ மல்லிகை பூத்தவனோ, மாவில் உயர்ந்தவானோ மல்லிகை பூத்தவானோ, மானில் உயர்ந்தவரோ மல்லிகை பூத்தவனோ, இந்த வானத்தில் இருக்கும் எட்டி மரங்களை பார், இந்த வனத்தில் இருக்கும் எட்டி மரங்களை பார். ஆனால் இந்த எட்டி மரமாக பிறந்தவன் பூலோகத்தில் வாழும் பொழுது என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? அன்னவன் அடுத்தவனை கெடுக்க வேண்டும். அடுத்தவரை எப்பொழுது கெடுப்பது? யாராவது நன்றாக உழைத்தால் அன்னவனுக்கு பிடிப்பதில்லை. எப்படியாவது இவனை கெடுத்த விட வேண்டும், இவனை உழைத்து விட வேண்டும் என்று கெட்ட எண்ணத்தோடு வாழ்ந்தவன். அப்பேற்பட்டவன் தான் இந்த வரத்தில் வந்து எட்டி மரமாக பிறந்திருக்கின்றான். இந்த எட்டி மரம் என்பது கெட்ட காரியத்துக்கு தான் பயன்படும், நல்ல காரியத்துக்கு எப்பொழுதும் பயன்படாது. எட்டி மரத்தில் அழகுள்ள கனிகள் இருக்கிறது. காகை குருவி கூட தொடாது. தவழ்ந்து பூமியில விழுந்து விட்டால் ஈயரும்பு கூட தொடாது அதை. அதனால் தான் எட்டி மரமாக பிறந்திருக்கின்றான், வேறு ஒன்றுமில்லை. எத்தனையோ மரங்கள் பெயரெல்லாம் தெரிவித்து வெகு தூரம் வந்து விட்டோம். ஆமா, இதோ முன்பதாக தெரிகிறதே, அது என்ன வனம்? மல்லிகை வனங்கடந்து மன்னர் வாழி நடந்தோம், மல்லிகை வனங்கடந்து மன்னாரோ வயலடப்போம், மல்லிகை வனங்கடந்து மன்னர் வாழி நடந்தோம், மல்லிகை வனங்கடந்து மன்னாரோ வயலடப்பார். எங்காரும் போதிலே இந்த மாலை நான் கடப்போம், இந்த மலையிலே இளமை தான் கடப்போம், எங்காரும் போதிலே இந்த மாலை நான் கடப்போம். இந்த போதினிலே இம்மாமை தான் வளப்போம். இதுதான் அண்ணா, மல்லிகை வனத்தை விட்டு வெகு தூரம் வந்து விட்டோம். ஆமா. அது பார்த்தாயா, இந்திரனுடைய மலை என்று சொல்வார்கள். என்ன மலை? இந்திரனுடைய தெய்வந்தரனுடைய மலை. அப்படியா? அதை தேடி நாம் செல்ல வேண்டும் சீக்கிரமாக. ஆகட்டும் அண்ணா, பிறப்படுங்கள் செல்வோம். தெய்வந்தாரன் மலையை தேடி மலையை தேடி நாம ஆண்டவர் நாடி நடந்து செல்வோம் வந்தது. ஆனா தெய்வத்தே மலையை தேடி மலையை தேடி நாம வெகுநாத வழிநடந்து செல்வோமாடா. ஆனா மாயவாரை மனாதியிலே தம்பிகளா நாம மன்னர்களும் செல்வோமாடா வாருமாடா. அந்த மாயவார மனதிலெண்ணி தம்பிகளா நாம மன்னவரும் வழிநடந்து செல்வோமாடா. ஆனா ஈசபாதம் தன்னை தேடி தம்பி மாறே நாம இன்பமுடன் செல்வோமாடா வாருமாடா. ஆனா இந்த மூளை நானும் தேடி தம்பிகளா நாம இன்பமாக வழிநடந்து செல்வோமாடா. வேகாதி வேகமோட தம்பிகளா நாம விழுந்து கொண்டு வழி நடந்து செல்வோம் தம்பி. ஆனா வேகாதி வேகம் கொண்டு தம்பிகளா நாம வேகமாக வழிநடந்து இந்த வனத்தில் வந்தவுடனே என் கால்கள் எல்லாம் நோகிறது அண்ணா. என்னால் நடக்க முடியவில்லை, பேச முடியவில்லை அண்ணா. தாங்களோடு உயிரோடு வைகுந்தம் வருவேனோ இல்லையோ தெரியவில்லையே அண்ணா. தம்பி அர்ஜுனா, உண்மைதான் அண்ணா. என் முகத்தை பார்த்து சொல்லடா. தம்பிமார்கள் தேவி துரோபதை எல்லாம் பிரிந்து விட்டால் என்று வேதனையாக வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீயும் தள்ளாடி கொண்டிருக்கிறாயடா, நீயும் தள்ளாடி கொண்டிருக்கிறாயா தம்பி? டேய், அண்ணா நீ எப்பேற்பட்ட வீரன் தெரியுமா? வில்லுக்கு விஜய் என்று சொல்வார்களே, அந்த பேர் நமத்து பெற்றவன் தாண்டி. அஞ்ச வேண்டாம், உனக்கு ஒன்றுமே நேராது. மாயவன் பாதத்தை கண்டே ஆக வேண்டுமடா, கண்டே ஆக வேண்டும். கவலை வேண்டாம், இருக்குது அஞ்ச தெரியுமாடா வேண்டாம். அண்ணா. வந்த வழி இந்த வழி அண்ணா, வந்த வழி இந்த வழி வைத்து வழி ஆகுதண்ணா, வைத்து வழி ஆகுதண்ணா. கண்கள் எல்லாம் சுழலுதண்ணா, கண்கள் எல்லாம் சுழலுதண்ணா.
அர்ஜுனன் இறந்து விட்டானே, நம்மளுக்கு யார் துணை இருக்க போகிறார்? பின்பதாக திரும்பி பார்த்தால் தம்பிமார்கள் எனக்கு வந்து கொண்டிருப்பார்கள். அண்ணா அண்ணா எனக்கு பின்பதாக வந்து கொண்டு இருந்தீர்களடா, இந்த நேரத்திலே அனைவருமே எங்களை விட்டு பிரிந்து விட்டீர்களடா தம்பி, எங்களை விட்டு பிரிந்து விட்டார்களே அண்ணா, இப்படி வாருங்கள் அண்ணா வாருங்கள். நம்மளுடைய தம்பி அர்ஜுனன் வில்லுக்கு விஜயன். தம்பி என்னடா தெரிவிக்கின்றாய்? பொறுமைக்கு தருமர், போருக்கு வீமன், வில்லுக்கு விஜயன் என்று வாழ்ந்து வந்தோம் அல்லவா? அந்த வில்லுக்கு விஜயன் அவன் வில் பறிபோது விட்டதன்னா, இறந்து விட்டானே, இறந்து தம்பி. நம்முடைய தம்பி அர்ஜுனன் தெய்வந்திரன் மலை வந்தவுடனே அன்னபுரம் இறந்து விட்டானா? ஆமா தம்பி அர்ஜுனா, இறந்து விட்டாயா? பாண்டவர் குலத்திலே அழகிலே சிறந்தவன், அறிவிலே சிறந்தவன், பிடிவாத குணம் உள்ளவன். உன்னை போல ஒரு தம்பியை நான் எப்பொழுது நான் காணப்போகிறேன், எப்பிறப்பை பார்க்க போகிறேன். அப்பா, உனக்கு இந்த நிலை வர வேண்டுமா தம்பி அர்ஜுனா? உன்னை போல் ஒரு தம்பி எப்பொழுது நான் காணப்போகிறேன், எப்பொழுது காணப்போகிறேன்? ஆனால் பாரத போர் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக நீ அன்று நீலவன பழங்கிப்பாறை சென்று 91 தவக்கமத்தை ஊன்றி தவம் புரிந்து பாசுவதை வென்று வந்தோம். அதற்கு பிறகெல்லாம் அந்த பாரத போரிலே வென்றுவோமே, அப்பேற்பட்ட வீரம் உள்ளவன் நீயும் இறந்து விட்டாயே தம்பி. என்ன செய்வேன் ஏது செய்வேன் அர்ஜுனா, தம்பி அர்ஜுனா, தம்பி ஏது செய்வேன் அர்ஜுனா, தம்பி அர்ஜுனா. காண்டிவன் என்று சொல்வார்கள். அழகிலே நீ சிறந்தவன், அறிவிலே சிறந்தவன். இருந்தாலும் உன்னுடைய அழகை சொல்ல வேண்டுமானால் தோளிலை தோளசி மாலை அர்ஜுனா, அர்ஜுனா உனக்கே தோளிலே தோளசி மாலை அர்ஜுனா, தம்பி அர்ஜுனா.
பார்க்க போகிறான். தம்பி, நாங்கள் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். நாங்கள் 20வது வைகுந்தம் செல்கிறோம். தம்பி வீமா, ஆண்டாண்டு காலம் அழுது புலம்பி கொண்டிருந்து நாம் என்னடா செய்ய போகிறோம்? நாம் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். நம்முடைய தம்பி அர்ஜுனனுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சங்களை செய்து அடக்கம் செய்துவிட்டு நாம் 20வது வைகுந்தம் செல்வோம். ஆமா, அனைவருக்குமே ஈமகாரியம் செய்வதற்காக முடித்துவிட்டு போக வேண்டும். அந்த செய்சாடங்கு சாத்திரங்கள் ஜெயித்தார் அந்த சாத்திரங்கள் செய்யவே என்று வேவி மகாராஜன் அல்ல செய்யவே என்று வேவி மகாராஜன் காட்டு தலைகளையும் தானு உடைத்தானே வே மகாராஜன் அங்கே தானு உடைத்தானே வே மகாராஜன் காப்பு கண்ணு கட்டவிட்டு அந்த காப்பு கல்லு கட்ட வென்று அரிவானம் துடித்தானே வே மகாராஜன் பாவிவானம் துடித்தானே வே மகாராஜன். அண்ணா தர்ம விபூதி அண்ணா, இப்படி வாருங்கள். நம்மளுடைய தம்பி அர்ஜுனனுக்கும் ஈம காரியங்களை செய்துவிட்டு ஆகட்டும். எதுக்காக இறந்தான், என்ன குற்றத்தை செய்தான் என்று கூற வேண்டும் அண்ணா. சொல்கிறேன். நம்முடைய தம்பி எதற்காக நம்மோடு வைகுந்தம் பார்க்க வர முடியவில்லை என்பதை சொல்கிறேன். கட்டாளாக பொட்டாளாக தம்பி காவலனே போர்வீமா. கட்டழகா பொட்டாளக தம்பி காவலரே போவீரையா. விட்டழகோ தொட்டாளகோ நல்ல வீரமுள்ள பாரூரத்தில் நல்ல விட்டழகோ தொட்டாளகோ நல்ல வீரமுள்ள பாரோளத்தில் ஆயத்தவ கொன்றுவாரை கொல்ல ஆயவரா தேரோட்டியாய். அல்ல வாழ்த்துதலே சொல்லி வரே நல்ல மாயவனா தேரோட்டியா. கொஞ்சமல்லி பாசாலையாய் மாயம் பெருமுறையில் இருக்கும் போதே அல்ல புலவனி மலரில் மாயன் கோவிலத்தில் இருக்கும் போதே ஆசமரோ நேசமாதான் மாயம் அதுக்கர ஓட்டும் போதே ஆட ஆசமக நேசமக மாயன் அடிச்சிதரே ஓட்டும் போதே அப்பிதமா அப்பொழுது கால்கள் கட்டியவே பட்டிடுமா. அப்பொழுதே ஒரு காலத்தில் கால்கள் அற்புதம் பட்டிடுமா. வேலருக இருக்கும் போது நாம வேலருக்கோ தாயமுண்டோ. வெள்ளரியா இருக்கும் போது நாம வருது சாறுபட்டா. கோலையவள் மேலிருந்தாள் தம்பி குன்றத்தினா சேர்ந்தாளாடா. துறதா மேலிருந்து தம்பி துறதா மேலானா. தம்பி, 18வது நாள் போர் நடந்ததுவா? ஆமா, அந்த போர் காலத்திலே நாம் வெல்ல வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாமன் மாயவர் தேரோட்டினார். தேரோட்டும் பொழுது தேரிலே கீழே நின்று தேரோட்டு சென்றார் மாமன். ஆ, நம்முடைய தம்பி அர்ஜுனன் தேர் மேலே நின்று சண்டை செய்தான். சண்டை செய்யும் பொழுது நம்முடைய அர்ஜுனனுடைய பாதமாகப்பட்டது நம்முடைய மாமன் சிரசமேல் பட்டுவிட்டது. பட்ட பொழுது நம்முடைய மாமன் கோபப்படவில்லை, புஞ்சிருப்பாக சிரித்துக் கொண்டு தேரை ஓட்டினார். அப்பொழுது அந்த பாரத போரிலே அந்த சண்டையில ஜெயித்து விட்டோம். ஜெயித்த உடனே நாம் சண்டையில ஜெயித்து விட்டோமே என்று ஒரு எண்ணத்தோடு நம்முடைய மாமன் தலைமேல் நம்முடைய பாதம் பட்டு விட்டதே என்று மன்னிப்பு கேட்காமல் இறங்கி வந்து விட்டான் அர்ஜுனன். அதுதான் அண்ணவன் செய்த குற்றம். அதற்காகத்தான் நம்மோடு வைகுந்தம் பார்க்க வர முடியவில்லை. சின்ன குழந்தையாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் தெரிந்து தெரியாமல் பாதங்கள் பட்டுவிட்டால், பாதம் பட்டுவிட்டதப்பா மன்னித்து விடு அப்படி என்று தொட்டு வணங்கிவிட்டு சென்றால் இப்பேற்பட்ட பாவங்கள் நேராது. அதை செய்யாமல் நம்முடைய தம்பி அந்த போர்க்களத்தில் வந்துவிட்டான் என்பதற்காக அந்த மாயவன் பாதத்தை காண்பதற்கு வர முடியவில்லை என்று தெரிவிக்கின்றீர்கள். உண்மைதானப்பா, உண்மைதான். ஆகட்டும் அண்ணா, ஏனென்றால் நன்றாக அறிந்து கொண்டே பிற்படுகள் செல்வோம். புறப்படுவோமா? அதோ பார்த்தாயா வாயு மண்டலம். வாயு மண்டலம் தன்னை தேடி தன்னை தேடி நாம வல்லவார்கள் தானாடந்து செல்வோமாடா. வாயுமண்டல தன்னை தேடி தன்னை தேடி நாம வல்லவர்கள் தான் நடந்து செல்வோமாடா.
செய்வதாக வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சிறிய கல்லாகப்பட்டது என்னை தாக்கிவிட்டது. தம்பி கீழே விழுந்து விட்டானே என்று கவலைப்பட வேண்டாம் அண்ணா. தம்பி, அண்ணா, என்ன தெரிவிக்கின்றாய்? உன்னை கண்டால் ஈரேழு உலகமும் கிடுகிட என அதரும் அப்பேற்பட்ட வீரம் உள்ளவன் நீ கல் தடுக்கி நான் விழுந்து விட்டேன் என்று சொல்லுகிறாயே. நான் நம்புவதில்லை எப்பா, நம்புவதில்லை. உன்னுடைய மனதில் ஏதோ நீ நினைத்திருக்கிறாய். என்ன நினைத்திருக்கிறாய் சொல் அண்ணா. தம்பி, தம்பிமார்கள் எல்லாம் என்ன குறையை செய்தார்கள், என்ன குற்றத்தை செய்தார்கள் என்று தாங்கள் தெரிவித்து விட்டீர்கள். ஆமா, ஆனா இந்த பாவியாகப்பட்டவன் ஏதாவது குற்றங்களை செய்திருப்பேனா, இல்லை செய்யாமல் நல்லவனாகத்தான் இருக்கிறேனா என்று அதை மனதிலே நினைத்து கொண்டு வந்து கொண்டிருந்தேன் அண்ணா. தம்பி, அதை நினைத்து வண்ணமாக நான் கீழே விழுந்து விட்டேன் அண்ணா. ஆகையால் அந்த கேள்வியைத்தான் என்னை தம்பிமார்கள் இருந்தார்கள், என்ன காரியம் செய்தார்கள் என்று தாங்களிடத்தில் நான் கேட்டு வந்தேன். தங்களை தெரிவித்து வண்ணமாக வந்து கொண்டிருந்தீர்கள். இந்த பாவிக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் வீமன் என்ன செய்தான், என்ன குற்றத்தை செய்தான் என்று கேட்பதற்கு உங்களிடத்தில் யாரன்னா இருக்கின்றார்கள்? ஏதாவது குற்றம் செய்திருக்கிறேனா, இல்லை செய்யாமல் நல்லவனாக இருக்கிறேனா என்று கூற வேண்டும் அண்ணா. தம்பி, அண்ணா சொல்லுகிறேனப்பா, சொல்லுகிறேன். நீ செய்த குற்றத்தை நான் சொல்லுகிறேன். என்னவென்றால், நம்முடைய அஷ்டபுரி நாட்டிலே பகட விளையாண்டு துரியோதனிடம் நாம் தோல்வி உடைந்து விட்டோம் அல்லவா? தோல்வி உடைந்த காரணத்தால் எல்லாமே அமர்ந்திருந்தோம். அமர்ந்திருக்கும் தருணத்தில் துரோபதியை தூயிலினான் அந்த துச்சார்தன். அப்பொழுது உனக்கு கோபம் வந்து விட்டது. அப்பேற்பட்ட சபையை விட்டு எழுந்து உன்னுடைய விரலை நீட்டி, அண்ணா எனக்கு விடை கொடுத்தால் துச்சார்தனை அடித்து நொறுக்குகிறேன் என்று உன்னுடைய பெருவிரலை நீட்டினாய் அல்லவா? ஆமா. ஒரு விரல் தான் அண்ணவனை நோக்கியது. மீதி இருந்த 4 விரலும் நீ குற்றவாளி என்று அன்றே காட்டிவிட்டது. அதுதான் நீ செய்த குற்றம். பெரியோர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் தருணத்திலே நீ ஒருவன் மட்டும் சபையை விட்டு எழுந்திருக்க கூடாதப்பா. நீ எழுந்தது உண்மையில் குற்றமாகிவிட்டது. அதுதான் நீ செய்த குற்றம், வேறு ஒன்றுமில்லை. அதற்காக நீ கலங்க வேண்டாம். 4 பேர் கூடினாலும் ஒரு சபைதான். ஆமாம். 100 பேர் சேர்ந்து பேசினாலும் ஒரு சபைதான். அந்த சபையிலே நின்று உன்னை ஒரு கை பார்த்து விடுகிறேன் என்று இந்த ஒரு விரலை அவரிடத்தில் நீட்டினால் இந்த ஒரு விரலாகப்பட்டது அன்னவரை குறிக்கும். இந்த 3 விரலும் தன்னை குறிக்கும். அதுதான் குற்றம் என்று தெரிவிக்கின்றீர்கள். உண்மைதான் பெரியோர்களே. அதுபோல தவறுகளை செய்யாமல் எல்லாரும் வாழ வேண்டும், வளர வேண்டும். ஆகையால் அண்ணா, இருந்தாலும் கூட என் கண்கள் எல்லாம் சோர்கிறது. பார்க்கின்ற பொழுது மேகமெல்லாம் கருமூட்டம் போல தெரிகிறது. தண்ணீர் தாகம் அதிகமாக இருக்கிறது. என்னை ஒரு இடத்திலே அமரச் செய்துவிட்டு எனக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் அண்ணா. ஒன்று முடியவில்லை. அப்படி ஆகட்டும். நீயும் என்னை விட்டு பிரிந்து விட்டாயா தம்பி? அனைவரும் பிறந்து விட்டார்கள். தம்பி வீமன் நமக்கு துணையாக இருக்கிறார் என்று நினைத்து வந்தேனே. நீயும் என்னை விட்டு பிரிந்து விட்டாயா தம்பி? எனக்கு என்று துணை என்று சொல்வதற்கு யாரா இருக்கின்றார்கள்? அந்த அஷ்டபுரி நாட்டிலே 5 உடன் பிறந்து நான் வாழ்ந்து வந்தேன். இப்பொழுது யாரும் இல்லாத ஒரு பாவியாக ஆகிவிட்டேனே. எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாருமே இல்லை. நான் என்னடா செய்ய போகிறேன் தம்பி வீமா? நான் என்ன செய்ய போகிறேன்? நடுவழி துணை இல்லாம நம்மையும் தனியை விட்டு உணவியல் மயக்கம் வந்து போனீரே தம்பி என்று செடிதனில் வளர்ந்து போனார். செய்யலுள்ள வீமன் தன்னை மனிதனில் எடுத்து வைத்து தருமர் வாய் விட்டாலுதேனே. மனிதனில் எடுத்து வைத்து தருமர் நான் வாய் விட்டழுதேனே. பரவனந்தானில் யார்